வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம அயனா துணை சீரியல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சோலனும், நிலாவும் பல்லவனோட அம்மாவ கூட்டிட்டு வரதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க அல்லவா? அங்க அவங்க அம்மாவ கூட்டிட்டு வரதுக்காக பேசவும் செய்றாங்க. உங்களுக்கு பல்லவன பார்க்க வரணும்னு சொல்லி ஆசையா இல்லையான்னு சொல்லி கேட்க, அந்த அம்மா என்னென்னமோ பிட்டெல்லாம் போடுதுன்னு வைங்களேன். ஏன்னா, அந்த அம்மாவ பொறுத்தவரைக்கும் இப்போ அவங்க கடன்காரன்ட்ட இருந்து எஸ்கேப் ஆயே ஆகணும். அவங்க புருஷன் அவன விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த அம்மா எங்கேயாச்சும் போய் தங்கணும். கரெக்ட்டா இந்த டைம்ல நம்ம நிலாவும், சோலனும் அங்க போய் நின்னுடுறாங்க. இவங்க நம்ம வீட்டுக்கு வருவீங்களான்னு சொல்லி கேட்க, அந்த அம்மா நான் தாராளமா வரேங்கிற மாதிரி, இரும்மா நான் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. ஆனா எதுக்கு அந்த அம்மா விட்டுட்டு போச்சுங்கிற விஷயத்த மட்டும் அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இவங்க வர்றதுக்கு ஒத்துக்கிட்ட கையோட, நம்ம சோழன் பாண்டியன் கிட்டயும், சேரன் கிட்டயும் கால் பண்ணி இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. நம்ம பாண்டியனும், சேரனும் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்து வீட்டெல்லாம் அ கிளீன் பண்ணவும் ஆரம்பிச்சுடுறாங்க. கரெக்ட்டா நம்ம பல்லவன் வீட்டுக்குள்ள வரான். "என்ன நீங்க இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, நம்ம சேரன் வந்துட்டு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு. பாண்டியனுக்கும், சேரனுக்கும் சமாளிக்கவே தெரியலங்க. ஏதேதோ சொல்ல, நம்ம பல்லவனுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, ஆனா சொல்லாம இருக்காங்கன்ட்டு. கடைசியா ஒரு வழியா நம்ம பல்லவனுக்கு தான் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ்ங்கிற அளவுக்கு சொல்லி முடிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சோழன் அவங்க அம்மாவ கையோட கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. கூட்டிட்டு வர்றப்பயுமே நம்ம நிலாவும், சோழனும் மாத்தி மாத்தி அந்த அம்மா கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க எதனால விட்டுட்டு போனீங்க? இப்ப எங்க இருக்கீங்க? இத்தன வருஷமா நீங்க சென்னையில இருந்தும் ஏன் எங்கள பார்க்க வரல? அப்படி இப்படின்னு சொல்லி பல கேள்விய கேட்கறாங்க. ஆனா, அந்த கேள்வி எதுக்குமே அவங்க அம்மா கிட்ட பதிலும் இல்ல, பதிலும் சொல்லல. என்னால நெலம உங்களுக்கு சொன்னா புரியாதுங்கிற மாரி சொல்லிட்டு விட்டுர்றாங்க. எல்லாரும் வாசப்படியில வந்து நிக்க, கரெக்ட்டா நம்ம சோழனோட வண்டியும் வந்து நிக்குது. இதே இடத்துல அவங்க அப்பாவும் இருக்காருங்க. உள்ள வந்த கையோட அவங்க அம்மாவ பார்த்து நம்ம பல்லவன் பயங்கர ஷாக் ஆகி நின்னுட்டாங்க. இன்னொரு பக்கம் ஷாக் ஆனது அவங்க அப்பா தான். அவங்க அப்பா ஷாக் ஆனவரு சொம்ப தூக்கி அடிச்சுட்டு, "இவள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு?" பயங்கர டென்ஷனும் ஆகுறாரு. "நம்ப நிலா, நீங்க வந்தா சந்தோஷப்படுவீங்கன்னு நெனச்சேன். நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு" சொல்லி கேட்க, "ஓ! இதுக்கு காரணம் நீதானா? இத்தன நாள் இங்க பார்த்தேன், அங்க பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்த, கையோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டியா? இவள பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாது." அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. இப்ப வரைக்கும் விஷயத்த பத்தி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்கங்க. இவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா வீட்டு ஃபுல்லா பிரச்சனை தான் இருக்கும். நீங்கலாம் அனுபவிச்சாதான் 10 தான் திருந்துவீங்கன்னா படுங்கங்கிற மாரி அவர் சொல்லிட்டு வீட்ட விட்டு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம சோழன், இதுதாங்க இப்படிதான் இவரு பேசுவாரு. இவரெல்லாம் விட்டுட்டு வரலங்கங்கிற மாரி பேசிட்டு, நம்ம சேரன் கிட்ட அவங்களும் உள்ள கூட்டிட்டு போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள கூட்டிட்டு போயும் பேசுறாங்க. அங்க நம்ம சேரனும் இதே கேள்விய கேட்கறான். நீங்க ஏன் என்ன விட்டுட்டு போனீங்க? உங்களுக்கு இந்த வீடு எங்க இருக்குன்னு தான் தெரியும்ல. எங்கள பார்க்க வரலனாலும் பல்லவன பார்க்க வந்திருக்கலாம்லங்கிற மாரி பேசுறாங்க. அதுக்கும் அந்த அம்மா எந்த பதிலும் சொல்லலன்னு வைங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல மாட்ட போறாங்கன்னு மட்டும் தெரியுது. நம்ம பாண்டியன் வேற நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நல்லா நடக்குதுன்னு சொல்றான். விஷயம் என்னன்னா நம்ம நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நாசமா போகுதுங்கிறது தான். ஏன்னா எல்லா பிரச்சனையும் தூக்கிட்டு வந்து இழுத்துட்டு வந்து நிக்க வைக்கிறதே நம்ம நிலா தாங்க. பாவம் அது அந்த சேரன் ஃபேமிலிக்கு தெரியல. நம்ம இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.